அழகான ஆசிரமத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஆசிரமத்துல இருக்கிற துறவிகிட்ட ஒரு மனிதன் வந்து ஒரு கேள்வி கேட்டானாம். அதாவது, "நான் வந்து இவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா, எனக்கு ஒரு உத்வேகமா யாராவது எனக்கு கூடயே இருந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா, அந்த மாதிரி எனக்கு யாருமே இல்ல." அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் வந்து சொன்னானாம். அதுக்கு அந்த முனிவர் சொன்னாராம், "ஏன் இல்ல? எதுக்காக இல்ல? நீ எப்பவுமே நீ எதிர்பார்க்குற ஒன்ன நினைச்சிட்டு அத நினைச்சு அத ஓடாத. நீ உன்னை சுத்தி என்ன இருக்குன்னு பாரு" அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த மனிதன் சொன்னானா, "எனக்கு நீங்க சொல்றது கொஞ்சம் கூட விளங்கல" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அந்த முனிவர் வந்து கொஞ்சம் தூரம் நடத்தி கூட்டிட்டு போனாராம். அவர் சொன்னாராம், "நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். அது மூலமா உனக்கு புரியுதான்னு பாரு" அப்படின்னு. அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு நீண்ட ஒரு ரயில் பயணத்தில் ஒரு மனுஷன் வந்து பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருக்கான். அந்த ரயில் வந்த உடனே அவன் கையில் வச்சுருந்த ரொம்ப மிகப்பெரிய மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு ரயிலில் ஏறி ரயிலோட இருக்கையிலையும் போய் அமர்ந்துக்கிட்டான். அமர்ந்தவன் தான் தலையில் இருக்கிற அந்த சுமையை தூக்கி கீழேயே வைக்கவே இல்லை, தலையிலேயே வச்சுட்டே இருந்தானா. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும், "ஏன் நீ இப்படி பண்ணுற? உன்னோட அந்த சுமையை தூக்கி கீழே வைக்கலாமே" அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பயணி வந்து சொன்னாராம், "நான் ஏன் வைக்கணும்? நான் வந்து இந்த ட்ரெயினுக்கு நான் வர்றதுக்கு தான் எனக்கு காசு கொடுக்குறேன். என் சுமைக்கெல்லாம் நான் காசு கொடுக்கல. அதை வேற என்கிட்ட கேட்பாங்க. அதனால என் குழந்தை நானே சுமந்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, கீழே இறங்கி போகும்போது எனக்கு அப்போ தான் பழக்கப்படும்" அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டு எல்லாருமே ஒரு சில பேர் சிரிச்சாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆனால் இன்னும் ஒருத்தர் அங்கே இருந்தவர் பதிலுக்கு மனசுக்குள்ளே தானே பேசிக்கிட்டாராம். அப்படி இருக்கும் பொழுது, இந்த மனுஷன் செய்கிறது தவறா சரியா அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து கேட்டாராம். அதற்கு அந்த மனுஷன் வந்து சிரிச்சானாம். "ஏன் சிரிக்கிறாங்க? கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. சுமந்துட்டு வந்த சுமையை கீழே இறக்கி வைக்காம தலையிலேயே அவன் சுமந்துட்டு இருப்பான்" அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சிரிச்சான். அதுக்கு அந்த முனிவர் சொன்னாராம், "அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, நீ தான்" அப்படின்னு. அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சான். "ஏன் அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு. "ஆமாம், உன் தலையில் இருக்கிற சுமையை எந்த நேரமும் சுமந்துக்கிட்டு இருந்தாதான் என்னால் சுமக்க முடியும் அப்படிங்கிறது உன்னோட அறியாமை. அது மட்டும் இல்லாமல், இவங்க சொன்னாதான் நான் கேட்பேன், இது சொன்னாதான் கேட்பேன், இந்த விஷயம் கேட்டாதான் நான் கேட்பேன் அப்படின்னு எதுவுமே நம்பிக்கையே இல்லாமல் இருக்கக்கூடாது. உன் மேலே நம்பிக்கை வை. உன்னோட இருக்கக்கூடிய சுக துக்கங்களை நீ ஆராய்ச்சி செய். அது மட்டும் இல்லை, கடவுள் சொன்ன பாதையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நட. அந்த கடவுளே உனக்கு உதவி செய்வார். அறியாமைத்தனம் இல்லாமல் உன்னோட சுமையை எப்போ இறக்கி வைக்கணும், எப்போ தூக்கணும் அப்படிங்கிறது அது உனக்கு தான் தெரியும். அதை நீ செய்யணும்னா எது நல்லது எது கெட்டதுன்னு நீ ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. உனக்கு ஆராய்ச்சி பண்ண தெரியலையா? கடவுள் கொடுத்திருக்கிற பகவத்கீதை, திருவாசகம், தேவாரம் மட்டும் இல்லாமல் எதுவுமே உனக்கு தெரியலனாலும் கடவுளே நீயே துணைன்னு